கடலுக்கு நடுவில் ஒரு மீனோட குடும்பம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு அப்பா மீன், ஒரு அம்மா மீன், ஒரு குட்டி மீனும் இருந்தாங்க. அந்த குட்டி மீனோட பேர் ஏஞ்சல். அது ரொம்ப துருன்னு சந்தோஷமாக விளையாடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருக்கப்போ அதுக்கு முத்தால் செஞ்ச மோதிரம் ஒன்று கிடச்சிச்சு. அது யாரோடதுன்னு தெரியாமல் அந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் அங்கேயும் எங்கேயும் சுற்றி பார்த்துச்சு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரி, இந்த மோதிரம் யாரோடதுன்னு பார்த்து அவங்கக்கிட்ட அதை கொடுத்துடலான்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு அது அங்கேருந்து போச்சு. கிளம்பி போகிறப்போ வழியில் ஒரு குட்டி ஆக்டோபஸ் ஒன்று வந்துச்சு. அந்த ஆக்டோபஸ் அந்த மீனை பார்த்து, ஏஞ்சல் எங்கே போகிற, இது யாரோட மோதிரம் அப்படின்னு கேட்டுச்சு. இந்த மோதிரம் யாரோடதுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இது கடலுக்கு நடுவில் கிடந்துச்சு. சரி, இதை அவங்ககிட்ட கொடுத்துடலான்னு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் ரிப்ளை பண்ணுச்சு. அதுக்கு அந்த ஆக்டோபஸ் சொல்லிச்சு, இது என்னோடதாக தான் இருக்கும், மேபி நான் தொலைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் ஏஞ்சல் மீனுக்கு அந்த ஆக்டோபஸ் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்த உடனே இது என்னோட மோதிரம்னு சொல்லியிருக்கணும்ல, நீ இப்போ என்னோடதாக இருக்கும்னு சொல்கிற, அப்போ இது உன்னோடதாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் மீன் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. இப்போ அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு ஆமையை பார்க்க போச்சு. ஏன்னா அந்த ஆமை தான் அந்த கடல்லே ரொம்ப வயசான ஆமை. கண்டிப்பாக அதுக்கு அந்த மோதிரத்தை பற்றி தெரியும்னு நினச்சி அது அந்த ஆமைக்கிட்ட போச்சு. ஆமையை சந்திச்சு, தாத்தா இந்த மோதிரம் யாரோடதுன்னே தெரியல, ஆனால் கடலுக்கு நடுவில் கிடந்துச்சு, ரொம்ப அழகாக வேறு இருக்குது, இது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த ஏஞ்சல் கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஆமையும் அந்த மோதிரத்தை பார்த்துட்டு, இது யாரோடதுன்னு எனக்கு தெரியலையேம்மா, ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த பாறைக்கிட்ட தான் நிறைய உயிரினங்கள் வசிக்கிறாங்க, நீ அந்த இடத்துல போய் இதை யாரோடதுன்னு கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆமை சொல்லிச்சு. ஏஞ்சலும் உடனே சந்தோஷமாக அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு அந்த பெரிய பாறை இருக்கிற இடத்துக்கு போச்சு. அந்த இடத்துல போய் எல்லா உயிரினங்களையும் கூப்பிட்டு இந்த மோதிரம் யாரோடது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு யாருமே பதில் சொல்லலை. அப்போது அந்த இடத்துக்கு வந்த டால்ஃபின் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கடலோட ராணி. அது சொல்லிச்சு, இந்த மோதிரம் உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, இது என்னோடது அப்படின்னு சொல்லிச்சு. என்னோடய பாட்டி எனக்கு கொடுத்த அந்த மோதிரத்தை நான் தான் தொலைச்சிட்டேன், இது உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு ஏஞ்சல் சொல்லிச்சு, நான் விளையாடுற இடத்துல கிடந்துச்சு, நான் தான் இது யாரோடதுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு எல்லாரையும் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த டால்ஃபின் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஒரு குட்டி மீனாக இருந்தாலும் நீ இவ்வளோ நேர்மையாக இதை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கியே, உனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் உனக்கு ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன், இன்றைக்கி நைட்டு எல்லோரும் கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு வந்துடுங்கன்னு அந்த டால்ஃபின் ஃபிஷ் சொல்லிடுச்சு. அன்றைக்கி நைட்டு கடலில் பெரிய ஒரு பார்ட்டி நடந்துச்சு. எல்லா ஃபிஷ்ஷஸும் அங்கே போய் ஜாலியாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய ஃபுட்ஸும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாளை கழிச்சாங்க. நாம் எப்பவும் உண்மையும் நேர்மையாகவும் இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் எப்பவும் வெற்றி நம்மளை தேடி வரும். ஓகேவா குட்டீஸ்? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.